வணக்கம் நண்பர்களே, நான் பவானி பேசுறேன். இன்னைக்கு நம்ம இலவச ஜோதிட பயிற்சி வகுப்புல கிளாஸ் 4 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸஸ்ல பஞ்சாங்கத்தோட அடிப்படை, திதியோட அடிப்படை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய சில தெய்வங்களும் அதோட பலன்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப ஒவ்வொரு திதிக்கும் ஒரு அதி தேவதை இல்லைன்னா அதை ஆளக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்தந்த திதிகள்ல அதுக்குரிய தெய்வங்களை நம்ம முறைப்படி வழிபாடு செய்யும் போது அந்த திதியோட முழு பலனையும் நம்மளால பெற முடியும். இந்த திதி சார்ந்த வழிபாடுகளும் விரதங்களும் நமக்கு மன அமைதி, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் முக்கியமா நம்முடைய கர்ம சுத்திகளை வினைகளை நீக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சரி, இப்போ எந்தெந்த திதிக்கு யார் யார் அதி தேவன்னு நம்ம பார்க்க போறோம். ஜோதிடத்துல மொத்தம் 16 முக்கியமான திதி நிலை நம்ம பார்க்க போறோம். அந்தந்த திதிக்கு யார் தெய்வம்னு வரிசையா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? பிரதம திதிக்கு அக்னி பகவான், தித்விதியைக்கு பிரம்மா, திருதியை பார்வதி தேவி, சதுர்த்தி விநாயகர், பஞ்சமி நாக தேவதைகள், சஷ்டி முருகப்பெருமான், சப்தமி சூரிய பகவான், அஷ்டமி துர்கை அம்மன், நவமி சரஸ்வதி துர்கை, தசமி தர்ம தேவதை, ஏகாதசி மகாவிஷ்ணு, துவாதசி மகாவிஷ்ணு, திரியோதசி சிவபெருமான், சதுர்த்தி ருத்ர சிவன், பௌர்ணமி சந்திரன், அமாவாசை பித்ருக்கள். இப்போ சில முக்கியமான திதிகள்ல என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், அதனால என்ன பலன் கிடைக்கணும் கொஞ்சம் நம்ம டீப்பா கொஞ்சம் பார்க்கலாம். சதுர்த்தியும் பஞ்சமியும். சதுர்த்தி இந்த திதியோட அதிதேவதை விநாயகர். சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபாடு செஞ்சா நம்முடைய காரியங்கள்ல வர தடைகள் நீங்கும். சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பஞ்சமி, இது நாக தேவதைகளுக்கு உரிய நாள். நாக வழிபாடு செய்யறதுக்கும் ஜாதகத்தில் இருக்க நாக தோஷ நிவர்த்தி செய்வதற்கும் இது ஒரு சிறந்த நாள். குடும்பம் நலம் சிறக்கும். சஷ்டி சப்தமி. சஷ்டி நம்முடைய முத்தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய திதி. இந்த நாள்ல முருகனை வழிபாடு செய்யறதுனால எதிரிகள் தொல்லை விலகும். முக்கியமா குழந்தை பேரு அருள் கிடைக்கும். சப்தமி, இது சூரிய பகவானுக்கு உரியது. இந்த நாள்ல காலையில சூரிய நமஸ்காரம் செய்யறதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நீண்ட ஆயுளுக்கும் நல்ல பலனை கொடுப்பாரு. அஷ்டமி ஏகாதசி. அஷ்டமி துர்கை அம்மனுக்கு உகந்த நாள். துர்கை அம்மன் பூஜை செய்வதன் மூலம் நம்ம சுத்தி உள்ள தீய சக்திகள் அனைத்தையும் விலகும். இந்த மாதிரியான கந்திருஷ்டி, பில்லி, சூன்யம் சொல்றாங்க பாருங்க, அது எது இருந்தாலும் நம்மளுக்கு விலகும். ஏகாதசி அன்னைக்கு மகா விஷ்ணுவின் அருள் நிறைந்த திதி. விஷ்ணு வழிபாடு செய்யறது உபவாசம், விரதம் இருந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தியும் செய்யலாம். திரியோதசி பௌர்ணமி அண்ட் அமாவாசை. திரியோதசி இது சிவபெருமானுக்குரிய பிரதோஷ வழிபாட்டுக்குரிய நாள். சிவபெருமானின் முழுமையான அருள் கிடைக்க இந்த நாள்ல வழிபாடு செய்யணும். பௌர்ணமி அம்மன், சிவன், விஷ்ணு ஆகிய முப்பெரு தெய்வங்களுக்கும் உகந்த நாள். கிரிவலம் செல்வதற்கும் தியானம் செய்வதற்கும் இது மன அமைதியை தரும். அமாவாசை நம்ம முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாள். பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்யும் பாருங்க, அதுக்கு உகந்த நாள் இது. இந்த நாள்ல தர்ப்பணம் கொடுக்கும் போது பித்ரு தோஷம் நீங்கும். இதுல முக்கிய விரதம் ஜோதிடத்துல பரிகாரங்கள் செய்யறதை விட திதி அறிஞ்சு விரதம் இருக்கிறதா மிக சிறந்த பலனை தரும். அப்படி நம்ம முக்கியமான நாளா நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விரதம் ஏகாதசி விரதம். இது மாசம் 2 முறை வரும். விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த விரதம் அனைத்து விரதங்களிலும் சிறந்ததா இந்த ஏகாதசி விரதம் கருதப்படுகிறது. ஏன்னா நம்ம படைத்த கடவுள் மகாவிஷ்ணு. சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம். இதை தொடர்ந்து செஞ்சு வந்தா துன்பங்கள் நிவர்த்தி ஆகும். கந்த சஷ்டி முருகனுக்கு உகந்த விரதம். நமக்கு வாழ்க்கையில வெற்றியும் தைரியத்தையும் கொடுக்கிற கந்த சஷ்டி விரதம். பிரதோஷ விரதம். திரியோதசி மாலையில பிரதோஷ நேரத்துல செய்யக்கூடிய சிவ வழிபாடு மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். பௌர்ணமி விரதம் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உகந்தது. அமாவாசை தர்ப்பணம் நம்ம முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையா பித்ருவோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கிற அமாவாசை திதி. சுருக்கமா சொல்லணும்னா ஒவ்வொரு திதிக்கும் ஒரு அதி தேவதை கண்டிப்பா இருக்காங்க. அந்தந்த திதியில அதுக்குரிய தெய்வத்தை நம்ம ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உணர்ந்து வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய நற்பலன்கள் ஏற்படும். இன்னைக்கு வகுப்புல திதி மற்றும் தெய்வங்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் 5ல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட சூஸ்திரத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஜோதிடம் கத்துக்க ஆர்வம் இருக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.